இந்த நிகழ்ச்சியின் நாயகன், இந்த நிகழ்ச்சியின் தலைவர், ஒப்பாரும் புக்காரும் இல்லாத உலகத் தமிழன், இசையால் இந்த உலகையெல்லாம் என்ற இசைஞானி இளையராஜா சார் அவர்களே, இப்படத்தின் இயக்குனர் தன்மானமிக்க நண்பர் ரத்னகுமார் அவர்களே, இப்படத்தில் பங்கு பெற்ற கலைஞர் பெருமக்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் துரைமுருகன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செங்காத்து பூமியிலே படம் ஏற்கனவே பார்க்கின்ற நல்ல வாய்ப்பு நண்பர் ரத்னகுமார் அவர்கள் மூலம் கிடைத்தது. தமிழர் பண்பாட்டையும் தமிழ் மண்ணின் மனத்தையும் சுமந்து வரும் இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இதில் பங்கு பெற்ற மண்ணின் மைந்தர்களான கலைஞர்கள் எல்லாம் நீடித்த புகழையும் நல்லதொரு எதிர்காலத்தையும் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இப்படத்தின் பாடல்களும் இசையும் நிச்சயமாக பெரிய அளவில் பேசப்படும் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றுள்ள பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தனது பாடல்கள் மூலம், தனது பின்னணி இசையின் மூலம் பெரிய வாழ்வை தந்தவர் இசைஞானி இளையராஜா சார் அவர்கள். இந்த படத்தின் மூலம் ரத்னகுமார் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இசைஞானி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த படம் உருவான விதத்தாலும் இசையாலும் கலைத்திறனாலும் பெரிய அளவில் பேசப்படும், வசூலில் மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த படத்தின் வெற்றி விழாவில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவினுடைய நாயகன் என்ன? அவரு இந்த விழாவுக்கு மட்டுமா நாயகன்? திரை இசைக்கு ஒரு மாறுபட்ட வடிவத்தை கொடுத்து அதன் மூலமாக தமிழகத்தை அகில இந்திய அளவுக்கு ஏற்றி வைத்து அதன் பின்னால் இந்தியாவை உலக அளவில் ஏற்றி வைத்த பெருமை வெகு சிலருக்குத்தான் உண்டு. அதில் முதலிடம் உண்மையாக இளையராஜா அவர்களுக்குத்தான். இந்த செங்காத்து பூமியிலே படத்தை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. நண்பர் ரத்னகுமார் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், கடந்த 75 ஆண்டு சினிமாவில் இருக்கின்ற எல்லா கதைகளையும் எடுத்து பார்த்தால், கிராமிய கதைகள் என்று ஒரு சில கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நிச்சயமாக கிழக்கு சீமையிலே கருத்தம்மா போன்ற படங்களை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய அருமையான படங்களை எழுதிய இவர் ஏன் இன்னும் இயக்குனர் ஆகவில்லை என்று நான் அப்போது நினைத்ததுண்டு. தற்போது இந்த படத்தை பார்த்தபோது இங்கே பின்னால் நிற்கின்ற 2 இளைஞர்களும் எனக்கு அதிகம் பழக்கம் இல்லாதவர்கள், புதுமுகங்கள் போல் எனக்கு காட்சியிருந்தார்கள். ஆனால் படத்தை பார்த்தபோது அவ்வளவு அற்புதமாக நடித்திருந்தார்கள், மிக பிரமாதமாக நடித்திருந்தார்கள். அதே போல் 2 கதாநாயகிகள், அவர்களும் மிக பிரமாதமாக நடித்திருந்தார்கள். இந்த கதையை நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன் என்று இளையராஜா அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக சொல்லுகிறேன், அதற்காகத்தான் முதலிலே சொன்னேன், ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. நிச்சயமாக விளம்பரங்கள் தேவையில்லை இந்த படத்துக்கு. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் விரும்பி பார்ப்பார்கள். குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே இது ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அத்தனை நடிகைகளுக்கும் நிச்சயமாக பாராட்டுகள் குவியும், பல படங்கள் குவியும். நானும் அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வெல்க வாழ்க. நன்றி, வணக்கம். ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரியே, குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியே எல்லாரும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஊரை பண்ணப்புறத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது, இந்த மேடையில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த தியேட்டரில் என்னுடைய படம் அன்னக்கிளியினுடைய இசை வெளியிடும் பொழுது இதே தியேட்டரில் தான் நடந்தது. பாரதி ராஜாவின் 16 நிலை இதே தியேட்டரில் தான் நடந்தது. அப்போ இருந்துதான் இசை வெளியீட்டு விழா
அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியே வந்து தொடங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து இசை வெளியீட்டு விழா என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து சினிமாவில் வந்து கிடையாது. இப்பொழுது வந்து எல்லா படங்களுக்கும் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக போச்சு. ஆனால் இவர் நடிச்சிருக்கிற நடிப்பு வந்து எந்த நடிகரை போட்டாலும் வராது. அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருக்கானோ எனக்கு தெரியாது ரத்னகுமார். ஆனால் அதில் தெரியுது எல்லாரும் எல்லா நடிகர்களும் என்ன எப்படி நடிச்சிருக்காங்க, அந்த மண் வாசனையோட எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் ஒரு படம்ங்கிறது ஒரே ஆள் இல்லை, ரத்னகுமார் மட்டும் இல்லை, இவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு, அவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர்களையும் கொண்டு வந்து இதுல அத்தனை பேரும் புதுமுகங்களா போட்டு சினிமாவில் அனுபவமே இல்லாத கிளாப் அடிச்சா நடிக்கணும்னா நடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பிராக்டிக்கலா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். 1 2 3 4 சொன்ன உடனே ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கணும் இல்லையா? வாசிக்கலன்னா என்ன அர்த்தம்? வாசிங்க அப்படின்னு உடனே வாசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பாட்டு எப்படி வரும்? அப்படி இல்லை, அதுக்கு ஒரு தாளம், அந்த எந்த கால பிரமாணத்தில் வாசிக்கணும்னு ஒன்று இருக்கு. அவன் எந்த கால பிரமாணத்தில் பேசணும், அவங்க ரிஹர்சல் பண்ணியிருப்பானோ இதெல்லாம் தெரியாமல் கொண்டு வந்து ஒரு சினிமாவை எடுத்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஈடுபாடை ஏற்படுத்தி, நான் அவனை வந்து கதை சொல்கிறப்ப ரொம்ப திட்டிகிட்டே இருந்தேன். ஏன்டா விட்டா அருவாளுங்க, அது சாதிக்கே உண்டான குணம், அது விட்டுருங்கடா வேண்டா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிகிட்டு இருந்தேன். வேண்டாம், கொலை பண்ண வேண்டாம், நீ நல்லது சொல்லு, கொலையா முடிக்க வேண்டாம், நல்ல முடிவா சொல்லு, சினிமா எடுக்கிற இது வந்து 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க, ஒரு கதை இல்லை இது. 5 லட்சம் பேராவது குறைச்சபட்சம் 2 ஷோ போச்சுன்னா கூட 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க நெஞ்சில் போய் இதெல்லாம் பாதிக்கும். நல்ல விஷயங்களை சொல்லுங்க உலகத்துக்கு, நல்ல விஷயங்கள். இப்போ இனிமேல் எங்கே இப்போ இந்த ஒரு நடுக்கம், ஜப்பானில் லேசாக ஒரு நடுக்கம், இங்கே இந்த கேமராவில் புகை வந்தது, எனக்கு அந்த நியூக்ளியரில் இதில் வந்து லீக்கேஜ் ஆன அதுதான் ஞாபகம் வந்தது. இதை பார்த்தா சரி, அது மாதிரி இங்கே ஏதாவது ஆயிட போகிறது அப்படின்னு பார்த்தா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வராது சார், கையை காட்டினாரு கேமராமேன். அதில் சந்தோஷமாச்சு. இந்த மேடையில் வச்சுட்டு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவர்களை வைத்துக்கொண்டே நடக்காத ஒரு நிகழ்ச்சியை சொல்வது மேடையில் ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா அவர்கள் இருக்கும்போது நடக்காத அந்த நிகழ்ச்சியை வந்து சொல்லிட்டாங்கன்னா அவரை வச்சுக்கிட்டே சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடந்தது. அது எதுன்னு நான் சுட்டிக்காட்ட விரும்பலை. குகநாதன் சார் இருக்காரு, அவர் எழுதிய கதைகள் எத்தனை கதைகள் என்பது எல்லாருக்கும் தெரியும், எத்தனை படங்கள் எழுதியிருக்காருன்னு தெரியும். அவருடைய கதை தான் சங்கராபரணம் என்பது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? சினிமா உலகத்திலேயே நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்திருக்கிற டைரக்டர்ல பல பேருக்கு வந்து அவர் தான் அந்த கதையை எழுதியிருக்கிறார் என்பது தெரியாது. இந்த சங்கராபரணம் ப்ரொடியூசர் இருக்காரு, நான் போய் சொல்லல. அவரு நாங்க இந்த மேடையும் மறக்க முடியாது, அதே போல ராஜா அண்ணாமலை மன்றத்தையும் மறக்க முடியாது. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் என்னுடைய இசை நிகழ்ச்சி குகநாதன் சாரை பற்றி சொல்லும்பொழுது அவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்ச்சியையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியாது, ஏன்னா இந்த விஷயத்தை சொல்கிறவங்க ஒன்று அவர் சொல்லணும், இல்லைன்னா நான் சொல்லணும். எங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்திருந்தோம், பஞ்சு அருணாச்சலம், தேவராஜ் மோகன், குகநாதன். காரணம் என்னவென்றால் அந்த நேரத்திலே நியூ வேவ் படங்கள் என்ற முறையிலே படங்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே புதிய படங்களை, புதிய இயக்குநர்களை, இளம் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியதிலே முதல் இடத்தை பெறுபவர் குகநாதன் அவர்கள் தான். செங்காத்து பூமியில செங்காத்து மண்ணு என்றுதான் அவன் முதலில் டைட்டில் வைத்திருந்தாப்ப, அப்போ மண்ணுன்னெல்லாம் வேணாயா, ரொம்ப மங்களகரமா இருக்கட்டும், செங்காத்து வேற ஏதாவது சொல்லு அப்படி, சந்தமாயி வைக்கலாமே அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் செங்காத்து பூமியில அவன் வந்து நல்ல ஒரு எழுத்தாளன், செங்காத்து பூமியிலே என்று சொன்னான். பல விஷயங்களை வந்து பாரதி ராஜாவிடமிருந்து, பாரதி ராஜா கதை எழுதுகிற நேரத்திலிருந்து, என்னுடைய கிராமத்திலே பிறந்ததனால் அவர்கள் அப்பா பால்சாமி தேவர் வந்து அவரை பார்த்து எனக்கு மிகவும், அவரும் என்னுடைய அண்ணனும் வந்து மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் நாடகத்திலே பால்சாமி தேவர் நடத்தியிருக்கிறார், அண்ணன் எழுதிய நாடகத்திலே பால்சாமி தேவர் நடத்தியிருக்கிறார். அப்போ அதை பார்த்து அவர் உருவம் எனக்கு வந்து மறக்கவே முடியாது. உயிரினுடைய அருமைனா, நம்ம படைக்காத உயிரை நமக்கு கொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம படைச்சமா உயிரை? தாய் என்ன பார்த்தா தாய்க்கு என்ன கொல்றதுக்கு உரிமை இருக்கா? தாய்க்கு என்ன கொல்றதுக்கு உரிமை இருக்கு, கொண்டிருக்கலாம், ஆனா பெத்து போட்டு போயிட்டான்.
பெத்ததோட தொப்புள் கொடியோட அந்த உறவு அறந்து போச்சா என்ன? இந்த உயிரினுடைய தொடர்ச்சி எங்க இருக்குது? என்னுடைய அம்மா, அவளை பெத்த அம்மா, அவளை பெத்த அம்மா, அவளை பெத்த அம்மா, அவளை பெத்த அம்மானா மூலம் வந்து தொப்புள் கொடியா இருக்கு. தொப்புள் கொடியினுடைய கடைசி மூலம் எங்க போய் சொல்றது? யார சொல்றது? யாருக்கு உரிமை இருக்கு கொல்றதுக்கு? உயிரை கொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அதனால வெற்றவாத தூக்கிட்டு அலையாதீங்கடான்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து அவர் சொன்னதுல வந்து இப்ப வந்து பாருங்க, தாய்மாமன் கலகம் வந்து அவர் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வந்து ரத்னகுமார் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு 4-5 பேர் எடுத்து கிளம்பி வந்துட போறாங்க. ஆனா இதுல நடிச்ச எல்லாருமே வந்து தம்பி இப்போ போஸ், அவன் வந்து ஸ்டாலின் பேரு, அந்த பையன் ரொம்ப பிரமாதமா நல்லா, எல்லாருமே ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்கான். நல்லா வேலை வாங்கியிருக்கான். அது இல்லாம நீங்க நடிக்கணுமே, அந்த நேரத்துல கேமரா ஓடிட்டு இருக்கிற நேரத்துல நடிக்க வரணுமே. மைக்கு தியேட்டர்ல ஆனாவது சரி சார் நான் நல்லா பாடுவேன் சார்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சரி பாடுறா அப்படின்னா பாட்டு வரணுமே, அங்க பாட்டு வரணுமே, வராது, நின்று போகணுமே. நடிக்கிறாங்க பிரமாதமா. இவர் சந்தமாயி ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோ வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து இவர் தான். மறுபடியும் நான் மறுபடியும் சொல்றதுக்கு ஒன்று, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஹீரோவை நிக்கிறார், தனியா நிக்கிறாரு. இவனுடைய டயலாக் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமா எழுதியிருக்கான். இந்த அழகர்சாமி குதிரையில கூட பல நீங்க ரொம்ப வித்தியாசமா பார்க்க போறீங்க. 2-3 படங்கள் வருது, கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அதுல வந்து அன்னைக்கு நான் பேசும் பொழுது கூட பல விஷயங்கள் அது படத்துல பார்த்து தான் நீங்க வந்து அது எப்படி அவன் பதிவு பண்ணியிருக்கான் அப்படிங்கறது வந்து ரொம்ப நீங்க பார்க்கத்தான் போறீங்க, அதை அனுபவிக்க போறீங்க, ரசிக்க போறீங்க என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பது எனக்கு அது சந்தேகமே இல்லை. தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் அவர் ராமநாராயணன் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. அவர் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பினிஷ் ஆன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, அதை என்ன பண்ணணும், எப்படி அதை டிஸ்ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கூட்டம் போட்டு நானும் வர்றேன். இந்த படம் பாராட்டுக்கு, எல்லா பாராட்டுக்கும் பூரணமான தகுதி உள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது கேட்க சந்தோஷப்படுகிறேன். அதில் பிரைம் கான்ட்ரிபியூஷன் இளையராஜா அவர்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு உணர்றேன். அதுக்காக நான் அவரை வாழ்த்துறேன். ஆனால் இத்தனைக்கு மேல என் வருத்தத்தையும் சொல்றேன். ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகல? இவ்வளவு நல்ல படம், இளையராஜா மியூசிக்கு, அருமையான டைரக்ஷன், எங்க அவரு இதெல்லாம் பார்த்து ஒரு டைரக்டர் இன்னொரு டைரக்டர் பாராட்டுங்கிறது சத்தியமா சினிமா இண்டஸ்ட்ரியில கிடையாது. ஆனாலும் நான் அந்த படத்தை பார்த்தோட வந்து அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு யூ ஆர் டன் அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த கூட்டத்தில் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் ரிலீஸ் ஆகலை, இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகலை, இதை ராமநாராயணன் தலைமையில் கூப்பிட்டு விசாரித்து அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணணும். அப்படி ஒரு கூட்டம் அமைஞ்சா அதுக்கு நான் நிச்சயமாக வருவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யோஜனைகள் சொல்வேன், வேலைகளை சொல்வேன். இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்டமைக்கும் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்பதை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சென்னைக்கு வந்து 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் 3 சாமி தான் கும்பிடுவேன். ஒரு சாமி எங்கள் அம்மா, இன்னொரு சாமி எங்கள் அப்பா, 3வது சாமி என் குலதெய்வ ஒச்சாண்டம்மன். சென்னைக்கு வந்து 24 வருஷத்தில் அதுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டுட்டு இருக்க ஒரே சாமி ஐயா இளையராஜா அவர்கள் தான். அவர் கூட இந்த ஒரு சாமிகிட்ட கற்ப கிரகத்தில் உட்கார வச்ச பெருமை வந்து அண்ணன் ரத்னகுமார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் துரை அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.